Hi guys, welcome to Nirmal's Codetech. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீட் ஃபார் கீக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் தி டே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ 0 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி கியூ queries ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ். இதே கியூ queries இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கியூ queriesங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த கியூ queries. ஸோ இந்த கியூ queries பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேல தான் இங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 0வா இருந்தா அந்த பர்டிகுலர் வேல்யூ எக்ஸுங்கிறத லிஸ்ட்ல ஆட் பண்ணோம். இதே 1ஆ இருந்தா நாம வந்து அதை எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இது பண்ணிட்டு நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இதை நீங்கள் டைரெக்டாக இந்த ப்ராப்ளம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸீட் வரும். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி டைம் லிமிட் எக்ஸீட் வராமல் எப்படி நம்ம போடலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து queries வந்து எழுதிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 queries இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து in terms of indexing value 0 1 2 3 4 போடுறேன். 0th ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா 0, செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா 6, அதே மாதிரி இங்க 0 அடுத்து 3 0 2 1 4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்க வந்து என்ன நம்ம டைரக்டா வந்து லிஸ்ட்ல 0 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம்ல பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துச்சிங்கன்னா திரும்ப நம்ம வந்து 3 ஆட் பண்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த இனி 0,6 0,3 ஸோ அந்த மாதிரி நீங்க டைரக்ஷன்ல போயிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் லிமிட் எக்ஸீட் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ரிவர்ஸ்ல இருந்து நீங்க ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ நீங்க உங்களால வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ராப்ளம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ்ல இருந்து தான் வரப்போறோம். ஸோ இனிஷியலாக 1,5 தான் லாஸ்ட்ல இருந்து பார்த்தா இருக்குது இங்க. ஸோ இப்போ 1னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ஆர்னு ஒரு சும்மா ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்துக்கலாம். எக்ஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ ஒன்னுங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒன்னுங்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் காலம்ல 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 வந்துச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ 0 எக்ஸ்ஆர் 5 பார்த்தீங்கன்னா 5 தான். அடுத்து அதே மாதிரி 4 வந்திருக்கு. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்னுங்கிற ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்ல 5 தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம இங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ 5 தான் ஸ்டோர் ஆயிருக்குது. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா 5 தான் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ 4 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் ஆஃப் 4ங்கிறப்போ எக்ஸ்ஆர்ல இதுக்கு முன்னாடி 5 இருந்திருக்கும். இப்போ புதுசா வந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இதை நீங்க எக்ஸ்ஆர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். எப்படி 1 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 பார்த்தீங்கன்னா நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1 0 1ன்னு கிடைக்கும். இதே 4 நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 100ன்னு கிடைக்கும். இதை நீங்க வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ஆர்ல வந்து 1 0னா 1 0னா 1ன்னு அர்த்தம், 0 0னா 0ன்னு அர்த்தம்.
ஒன் ஒன்னா ஜீரோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா என்ன போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒன்னுன்னு போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ்ல இருந்து வரும்போது இப்போ 0,2 வந்திருக்கும். 0,2 வந்துச்சுங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா லிஸ்ட்ல லிஸ்ட்ல 2ன்னு ஆட் பண்ண போறோம். பட் என்ன பண்ண போறோம்னா we are going to do XOR operation. ஆல்ரெடி XORல பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது ஒன்னுட்டு. ஸோ 2ஓட நம்ம என்ன பண்ணணும்னா XOR 2 பார்த்தீங்கன்னா XOR பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2னா 0 1 0 1னா 0 0 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்க XOR இதை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 1 0னா 1 0 1னாலும் 1 0 0னா 0. ஸோ இதை நீங்க வந்து டிசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். இப்போ லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா போய் 3ன்னு ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பண்ற மாதிரி வரும். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ 0,3 வந்திருக்கும். ஸோ 0 வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல வந்து 3 ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல என்ன பண்ண போறோம்னா 3 ஆட் பண்ணிட்டோம். பட் நாம வந்து XOR ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி XORல 1ன்னு இருக்குது. ஸோ அதனால XOR ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3னா 0 1 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் பைனரி. XORல 0 0 1ன்னு இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 1னா 0 1 0னா 1 0 0னா 0. ஸோ இதனோட டெசிமல் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா 2. ஸோ இங்க 2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போறதுனால இங்க பார்த்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு 2 3ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதை நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கடைசியில உங்களுக்கு வந்து 7 2 3ன்னு கிடைக்கும். பட் ஆனா கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலா 0ன்னு சொல்லி ஒரு வேல்யூவை லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க கடைசியா நீங்க என்ன ஆபரேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0வோட அந்த 1 பார்த்து XORல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 1 0வோட 1 நீங்க XOR பண்ணீங்கன்னா கடைசியில 1ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ லாஸ்டா உங்களுக்கு லிஸ்ட்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 7 2 3. பட் நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஷார்ட்டடா தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். இந்த லிஸ்ட்டை நீங்க அப்படியே நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஷார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்ல லாஜிக் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரே லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து கியூ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஐ இஸ் லெஸ் தென் ஐ மைனஸ் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ஐ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஐ பார்த்தீங்கன்னா கியூ மைனஸ் 1ன்னு கொடுத்துக்க போகிறோம். ஐ பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ லாஸ்ட்ல இருந்து 0th இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா
ஐயோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்திருக்கும். ஃபோர்த் இண்டெக்ஸில் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும். இப்போ if queries of ith row 0th column equal to 0வா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அரே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 5 பார்த்தீங்கன்னா சாரி 0வா இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 6 3 2 ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுவேன். சப்போஸ் else if வேணாம் ஏன்னா else போட்டுக்கலாம். சப்போஸ் else பார்த்தீங்கன்னா ith row 0th காலம்ல 1 வந்துச்சுன்னா நாம வந்து XOR ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு XORனு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ XOR equal to XOR of queries of ith row first column. ஸோ ith row இந்த ரோல ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்குன்னு இந்த ரோல கூடிய ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா XORல 5ன்னு போய் ஆட் ஆயிரும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாம ரிவர்ஸ்ல போறனால திரும்பவும் பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோ 0th காலம்ல பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு. ஸோ அதனால நான் திரும்ப XOR ஆப்ரேஷன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5ஓட 4 XOR பண்ணனா 1 வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 வரப்போகுது. 0ல எனக்கு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருந்திருக்கு. ஸோ queries of ith row 0th column equal to 0வா இருக்கும்போது நான் ஆட் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா ஆட் பண்றதுக்கு முன்னாடி XORோட வேல்யூ வந்து 0விட பெருசா இருந்துச்சுன்னா AR.add queries of ith row first column with XOR. சப்போஸ் XOR பார்த்தீங்கன்னா less than 0 or else 0வா இருந்துச்சுங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராப்ளம்ல இனிஷியலா ஒரு 0 வந்து அவங்க லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த 0வை இந்த XORஓட நாம என்ன பண்ண போறோம்னா கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் AR.add 0 XOR of XOR. இதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா collections dot sort AR. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஷார்ட் பண்ணிடும். ஷார்ட் பண்ணிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே ஓகே ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பார்க்கலாம். எரர் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நான் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 7 வந்திருக்கு. இதுக்கு எக்ஸ்பெல் அவுட்புட்டும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே அக்யூரஸியும் பார்த்தீங்கன்னா 100% வந்துருச்சு. ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளமோட நம்ம பார்க்கலாம். ஓகே பாய்.